கூகுளில் tnrd.tn.government.in அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதுதான் அந்த வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் பதிவிறக்கம் செய்யவும். அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய டவுன்லோடு வேர் இன்டர்வியூ கால் லெட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்துடும். இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே காட்டுற கேப்சாவை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து ரிசல்ட் வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ. இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. அப்படி அது இல்லாமல் இங்கே டவுன்லோட் யுவர் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட ஆல் டிக்கெட் வரும். கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும், உங்களோட விண்ணப்பதாரரின் பெயர் வந்துடும், உங்களோட தந்தை பெயர் இல்லை தாயார் பெயர் வந்துடும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துடும், நீங்கள் எந்த வகுப்பு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்துடும் உங்களோட நேர்காணல் டேட். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/12/2025. உங்களுக்கான இன்டர்வியூ டேட் டைமும் கொடுத்துட்டாங்க 1:30. இதுதான் உங்களோட இன்டர்வியூ எங்கே நடக்குதோ அதுக்கான அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சில விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறை சில கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் வழிமுறை அப்படின்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள். நேர்காணல் அழைப்புக்கு வரும்போது உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ், உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கொண்டு போயிடுங்க. அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க. இல்லைனா பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்று அதை கொண்டு போயிடுங்க. அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சமர்ப்பிக்கணும். அப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து ஆஜராகிடணும். நீங்கள் 30 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் வரும்போது பெற்றோர்கள் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களையும் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு கைபேசியோ இல்லை ஏதாவது மின்னணு சாதன பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கால்குலேட். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான மார்க் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆன் லோக்கல் பாடிஸ், உங்களோட லோக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சனாலிட்டி, உங்களை பற்றி என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னென்ன உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 15 மார்க்கு. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.